நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்பூதியடிகள் அப்படிங்கிறவருடைய நாயன்மாருடைய புராணத்தை பார்க்க போகிறோம். அவருக்கும் குருவுக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதையும் நம்ம சிந்திக்க போகிறோம். என்னென்னா, அப்பூதியடிகள் திங்களூர் அப்படிங்கிற ஊரில் அப்பூதியடிகள் வாழ்ந்துட்டு வரார். பாருங்க, அவருக்கு இப்போ தலைப்பு குரு இல்லையா, அவர் யாரை குருவாக ஏற்றுண்டாராம்? திருநாவுக்கரசு நாயனாரை குருவாக ஏற்றுக்கொண்டார். நீங்கள்லாம் திருநாவுக்கரசு நாயன்மாரை பார்ட் 1 நீங்கள்லாம் கேட்டிருக்கிறதுனால நான் பார்ட் 2 எடுக்கிறேன். ஒருவேளை நீங்கள்லாம் பார்க்கலன்னா உங்க கஷ்டம். திருநாவுக்கரசர் என்ன பண்ணார்? உழவாரப் பணியை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர். ஏன் தமிழகம்னு சொல்லணும், உலகத்திற்கே அறிமுகப்படுத்தியவர் யார்? திருநாவுக்கரசு நாயனார் தான். அவரை மாதிரி சுத்தம் பண்ண முடியுமா? அழகிடுதல், மெழுகிடுதல், பூப்புனைதல் எல்லாம் இருக்குது. அழகிடுதல் என்ன தெரியுமா? திருவலகிடுதல்னு பேர். நம்மெல்லாம் தமிழில் வீட்டில் என்ன சொல்லுவோம்? பெருக்குதல்னு சொல்லுவோம். வீட்டுக்கு வந்தால் அம்மா அந்த அளவுக்கு குப்பையாக இருக்குது அப்படின்னு வீட்டில் சொல்லலாம். கோயிலில் பெருக்கு சொல்லலாமோ? அழகிடு. தமிழில் ஒருவேளை தமிழ் படிக்கிற பசங்களாம் தெரியலாம். அழகிடுதல்லாம் பங்க்சுவேஷன் பேர் இங்கிலீஷில். தமிழ் பேப்பரில் இருந்தால் தெரியும் உங்களுக்கெல்லாம் வந்திருந்தாக்க ஒரு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. அப்போது இதையெல்லாம் நமக்கு காண்பித்தவர் யார்? திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசரை அப்பூதியடிகள் என்னவா பார்த்ததே கிடையாது, குருவை பார்த்ததே கிடையாது. மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு நிறைய திருப்பணிகள் நிறைய பண்ணிட்டே வரார். அப்போது உழவார பணி செய்கிறது என்ன தெரியும் இல்லையா, இதே மாதிரி சுத்தம் செய்தலாம் பண்ணிட்டு வராரு இல்லையா. அங்கே அவர் எப்போ திருநாவுக்கரசர் எப்போ வந்தாலும் அவர் கூடவே படைசூட நிறைய பேர் வருவாளாம். எப்படி? நிறைய பேர் கூட வருவாளாம். அப்போது அவர் இது மாதிரி ஒவ்வொரு கோயிலாக அவர் திருப்பணி செய்துட்டு வரும் பொழுது திங்களூருக்கு வரார். பார்த்தா ஒரே தாகமாக இருக்குது அவருக்கு. யாருக்கு? திருநாவுக்கரசு நாயனாருக்கு தாகமாக இருக்கிறது. அங்கே அப்பூதியடிகள் இருக்கார், தன்னை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல்லாம் திருநாவுக்கரசருக்கு தெரியாது. அவருக்கு என்னது? கோயில்கள் எங்கெல்லாம் சிதிலம் அடைந்திருக்கிறதோ, இறைவன் எங்கெல்லாம் மரத்துக்குள்ளே ஒளிஞ்சுட்டு இருக்காரோ அதையெல்லாம் புணர்ந்து இப்போ புது புணத்தை கொண்டு புணர்ச்சியாக என்ன பண்ணுவார்? அழகாக படுத்தக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆள் திருநாவுக்கரசர். அங்கே வந்துட்டு என்ன பண்ணுற, ஒரு மோர் பந்தல் இருக்குது. அங்கே என்ன பண்ணார்? ஒரு பானையில் இதெல்லாம் இப்படி பெரிய புராணத்தில் இப்படிலாம் இருக்கான்னு நீங்கள்லாம் கேட்கக்கூடாது என்கிட்ட. நான் பெரிய புராணத்தில் இருக்கிறத மட்டும் உங்கள்கிட்ட சொன்னேன்னா அவ்வளோதான், நீங்கள் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு கிளம்பி போயிடுவேன். ஆனால் என்ன பண்ணுவான்? திரைக்கதை மாதிரி அந்த புராணத்தை எடுத்துக்கொண்டு கொஞ்சமாக என்னது, அந்த வாழைக்காய்க்கு மேலே மசாலா தடவை நீங்கள் பொறிக்கிறதோ இல்லையோ, வாழைக்காய் தான் என்னது பெரிய புராணம், அது மேலே நான் தடவை தான் மசாலா. அப்போ நான் யார் இங்கே? பஜ்ஜி மாஸ்டர் நான் தான். எங்கே வாழைக்கானா நம்மளால் வாழைக்காவை வெறும் சாப்பிட முடியாது, சரியா? அப்போ என்ன இருக்காங்க? திருநாவுக்கரசர் போய் மோர் பந்தலில் போகிறார். அங்கே ஒரு பானை இருக்கிறது. அந்த பானைக்குள்ளே என்ன இருக்குது? மோர் இருக்கும். போய் எப்பா கொஞ்சம் தாகமாக இருக்குப்பா, மோர் கொடுப்பா அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே கொடுத்த உடனே அவர் அண்ணாந்து குடிக்கிறார். குடித்தா மேலே என்ன எழுதியிருக்கு? ஒரு பதாகைன்னு சொல்லுவோம், அதான் பேனர்னு பேர் இங்கிலீஷில், பதாகைன்னு பேர் அதுக்கு. அங்கே என்ன எழுதியிருக்கு? திருநாவுக்கரசர் மோர்பந்தல் அப்படின்னு எழுதியிருக்கு. இவருக்கு ஆச்சரியம். திருநாவுக்கரசர் ஒருத்தர் மட்டும் தான் இருப்பார். நாவுக்கரசர்னு இறைவனே பேர் வைத்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அவர் என்ன சரி யாரோ இருப்பார் திருநாவுக்கரசர்னு வேற யாரும் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு இப்போ சாமர்ந்துட்டார். மோரை குடிச்சுட்டு பேச்சு கொடுக்குறாரு. என்னப்பா இது யாருடைய இடம், இது யார் இதை நடத்திட்டு வரா அப்படின்ன உடனே அப்பூதியடிகள்னு ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒரு சிவனடியார். அவர் தான் இந்த திருக்கங்கேரிகள் எல்லாம் பண்ணிட்டு வரார். அப்படியா? இங்கே அடியார் பெருமக்கள் இருக்காளா? அவரை நான் பார்க்கலாமா? போகலாம் சுவாமி, இப்போ தான் வீட்டுக்கு போனார். ஒரு உச்சி காலமாக இருக்கே, சாயந்தரமாக வருவோம் அப்படின்னு இப்போ தான் வீட்டுக்கு போனார். அவர் வீட்டுக்கு எனக்கு வழி சொல்லப்பா, நான் அவர் போய் பார்க்குறேனே. ரொம்ப சுலபம் சுவாமி, ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் இப்படி கிழக்கால நேராக போனேன்னு வைங்கோ, அங்கே ஒரு பூஞ்சோலை வரும், திருநாவுக்கரசர் பூஞ்சோலை அப்படின்னு பேர். அங்கிருந்து மேற்க போனேன்னு வைங்கோ, ஒரு பாடசாலை வரும். அந்த பாடசாலைக்கு என்ன பேர்? திருநாவுக்கரசர் பாடசாலைன்னு பேர். அங்கேருந்து ஒவ்வொன்றா போனேன்னா திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர்னு பேர் போட்டிருக்கோம். தாண்டி போனேன்னா ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு வாசலில் திருநாவுக்கரசர் இல்லம்னு எழுதியிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்? சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வழி சொல்லிட்டு இருக்காரே, அவருக்கு வந்திருப்பது திருநாவுக்கரசர் என்பதே தெரியாது. அவர் பாட்டு வழி சொல்லிட்டார். இவருக்கு பயங்கர ஆச்சரியம். இந்த அளவுக்கு ஒருத்தர் ஒரே பேரையே வைத்திருக்கிறாரே, அப்படிப்பட்ட சிவனடியாரை நம்ம பார்க்காம போயிடலாமா?
பார்க்காம போயிடலாமா? அப்படியே ஒரே என்ன வந்துடுது, பார்க்க வேண்டும்னு ஒன்றே வந்து உடனே கிளம்பி போகிறார். கிட்டு கூகுள் மேப்பில் டேக் ரைட் அப்படின்னு. அதுக்கே அந்த ஜி மேப்னு பேர் தெரியுமா? அதுவும் குரு மேப்பு வழி சொல்கிறது பாருங்க. இன்னொன்று, உங்களுக்கெல்லாம் 5G வச்சுருக்கேல செல்ஃபோனில் எல்லாரும், இல்லை இருக்க 5G இருக்கா பாரு, ஆன் பண்ணிப்பார், சரியாக வரமாட்டேங்கிறது. 5Gனா என்ன? நம் ஐம்புலன்களை அடக்கக்கூடிய குரு. ஆனால் நம்ம 5G என்ன பண்ணுறது? ஐம்புலன்களை விரிக்கிறது. எல்லாத்து மேலேயும் ஆசைப்படு, கண்ணால் ஆசைப்படு, மூக்கால் ஆசைப்படு, நாக்கால் ஆசைப்படு, ஸ்பரிசத்தால் ஆசைப்படு, கேட்கறதுக்கு ஆசைப்படு. 5G என்ன பண்றது? நம்மளை ஆசையை தூண்டுகிறது. உண்மையான குரு என்ன பண்ணுவார்? இந்த ஐம்புலன்களை அடக்குவதற்கு உதவியாக இருப்பார். இவருக்கு என்ன, இப்போ இந்த அடியார் பெருமக்களை பார்த்தாக வேண்டும். யாருக்கு? திருநாவுக்கரசருக்கு. கிட்டு உச்சி காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நன்னா மோரை குடிச்சுட்டு நன்னா உடல்ல வறட்சி இல்லாமல் தெம்போட போறார். போய் பார்த்தா இந்த நம்ம அப்பூதியடிகள் வந்து உள்ளே இருக்கார். உள்ள அந்த வாசப்படி நீங்கள் அப்படியே என் கூட அப்படியே நீங்களும் யூகம் பண்ணிக்கணும், சரியா? அப்படியே நான் அப்போ தான் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கும். இப்போ உள்ளே போகிறார். அங்கே வந்த உடனே எல்லாரும் சொல்லிட்டா, யாரோ அடியார் வந்திருக்கா, வாங்கன்னு உடனே அப்பூதியடிகளுக்கு ஒரு அடியாருக்கு சேவை செய்வது போல ஒரு உன்னதமான விஷயம் கிடையாது. ஏன்? அடியாரின் திருவடியை பற்றினால் இறைவனின் திருவடியை பற்றியதாக அர்த்தம். யாருக்கு? அவருடைய பிடிப்பு அப்படி. ஏன்? மனசிலே அத்வைத்தம், புறத்திலே துவைத்தம் அவருக்கும். உடனே ஒரு அடியார் வந்திருக்காருன்னு உடனே அப்பூதியடிகள் வேக வேகமாக வெளில வரார். இவர் அப்பூதியடிகளை பார்க்க போகிறோன்னு உடனே இவரும் வேக வேகமாக வரார். ஹாய் ஹவர் யூ அப்படின்னு பேசுவாளா? ரெண்டு பேரும் ஹாய் ஹவர் யூன்னு பேசுவாளா? இல்லை. என்னது? அடியாரை பார்த்தவுடன் அவர் யார்? நல்லவனா கெட்டவனா? திருடனா பொய் சொல்கிறவனா? பொண்ணை கையை பிடிச்சி இழுப்பவனா? இல்லை 4-5 பேர் மேலே ஆசைப்படுறவனா? அப்படியெல்லாம் கிடையாது. அடியார் எப்பொழுது திருநீரை ஏற்றுக்கொண்டு விட்டாரோ, எப்பொழுது ருத்ராட்சத்தை ஏற்றுக்கொண்டாரோ, அவன் உள்ளே மனதிலே பொய் இருக்கலாம், ஆனால் அவன் ஏற்றுக்கொண்ட வேடம் மெய் வேடம். மெய்ஞானத்தை அளிக்கக்கூடிய வேடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது உள்ள என்ன வரணும், எனக்கு என்ன சுவாமி இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ண மாட்டா, பேதம் பார்க்க மாட்டார்கள். வந்தாரா? வந்த உடனே இந்த பக்கம் அப்படி அப்பூதியடிகள் வரார், இந்த பக்கம் அப்படி திருநாவுக்கரசர் வரார். பார்த்த உடனே இருவரும் அப்படி குனிந்து நமஸ்காரம் செய்து கொண்டார்களாம். இது பெரிய புராணத்தில் எழுதும்போது சொல்றார், செக்கிழார் நாயனார்னு சொல்லுவேன் நான். 63 நாயன்மார்கள் செக்கிழார் கிடையாது. ஏன்? எழுதினதே அவர் தான். ஆனால் நான் சொல்லும் பொழுதெல்லாம் செக்கிழார் நாயனார் தான் சொல்லுவேன். செக்கிழார் நாயனார் எழுதியிருக்கார். என்ன தெரியுமா எழுதியிருக்கார்? 2 நெற்கதிர்கள் காத்துல ஆடும் பொழுது எப்படி ஒரு சேர ஆடி அப்படியே அரவணைக்குமோ, எப்படி பணிவுடன் இருக்குமோ, அது மாதிரி அப்பூதியர்களும் அந்த திருநாவுக்கரசரும் எப்படியா அழகாக ஒருவரை ஒருவர் சேவித்துக் கொண்டு, எப்படி அந்த ஓமானம் பாருங்க தமிழ்ல எந்த அளவுக்கு அந்த பயிரின் மீது ஆர்வத்தை வைத்து, எப்படி அரிசி பயிர் எப்படி சாயும், கதிர் எப்படி சாயும். நம்மள எடுத்துக்காட்டு தமிழே இல்லையே, எங்க ஓமேயம் சுவாமி அதான் வேற ஏதாவது பேசுங்க சுவாமி இல்லையா? அப்போ அவ்வளவு அழகாக இருவரும் நமஸ்காரம் பண்ணிட்டாலாம். நமஸ்காரம் பண்ண உடனே திருநாவுக்கரசருக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்துட்டேன் நான் ரொம்ப. உடனே இவரும் நான் வணக்கம் சொல்லியாச்சு. சொல்லி முடித்த உடனே திருநாவுக்கரசர் ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க சுவாமி. என்னது? வர வழியில் பார்த்தேன் திருநாவுக்கரசர் மோர்பந்தல், திருநாவுக்கரசர் அந்த பந்தல் இந்த பந்தல்னு போட்டிருக்கே. திருநாவுக்கரசர்னா யார் சுவாமி? நீங்கள் யாரை வந்து இப்படி நினச்சிட்டு இருக்கேன்? இதே மாதிரி நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கட்டுமே. நம் குரு, மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அல்லது நமக்கு மிகவும் பிடித்த நடிகர் ஒரு வெளிநாட்டவர் வரார். நான் வெளிநாட்டுக்கு பல தரம் போயிருக்கும் பொழுது எனக்கு ஒரு நடிகரை பிடிக்கும். என்கிட்ட வந்து இந்த நடிகர் யார் அப்படின்னு கேட்டாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் என்ன படம் நடிச்சிருக்காரு தெரியுமா, இப்படிலாம் நடிச்சிருக்காரு தெரியுமா, அப்படிலாம் நடிச்சிருக்காரு தெரியுமா, நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே அவருடைய படலத்தை எடுத்து விடுவோம் மாட்டோமா? பண்ணுவோம் மாட்டோமா? இப்போ அம்மாக்கள்லாம் இருக்கா, புள்ள வந்து என்ன பண்ணுறான்னு ஒரு பேச்சு கேட்கட்டுமே. அவன் கெட்டவனாக இருந்தால் கூட ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்கான், ரொம்ப நல்லா பண்ணுறான், வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறான், ரொம்ப நல்லவன் எல்லாம், அது அம்மாவே போய் சொல்லுவா முன்னாடி இல்லையா? நமக்கு எப்பொழுதெல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவர்களை பற்றி எந்த கேள்வி வந்தாலும் மனசில் சஞ்சலமே இல்லாமல் பொய் கலந்தாவது புகழ்ச்சி வருகிறதா இல்லையா? ஆஹா, நான் போய் இப்போ சொல்லுவல்ல, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நான் போய் என் பேச்சை கேட்டான்னு சொல்லுவல்ல போய் நானும் இல்லையா? என்ன இருக்கு? நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகை இருக்கிறது. அப்போ திருநாவுக்கரசர் கேட்கிறார், இப்போ திருநாவுக்கரசர் இன்னும் எல்லா இடத்துலையும் திருநாவுக்கரசர் வச்சிருக்கியே, யார் அது? அப்போ அப்பூதியர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ என் குரு அப்படி, என் குரு இப்படி, ஆஹா அப்படிதான் சொல்லியிருக்கணும். அப்படியா சொன்னார்? அவருக்கு புகழ்ச்சியா வந்தது, கோபம் வந்தது.
என்ன கோபம்? ஏன்பா விபூதி போட்டுன்னு இருக்க, காவி வயசு கட்டின்னு இருக்க, என்னமோ உழவார பணிலாம் பண்ணுற மாதிரி எல்லாம் கையிலெல்லாம் வச்சுன்னு இருக்க, உனக்கு திருநாவுக்கரசரை தெரியாதா? திருநாவுக்கரசரை தெரியாத நீ எப்படி சிவனடியாராக இருக்க முடியும்? அப்போ நீ போலியா இருக்கிய? நீ கோபத்தை பாருங்க. இதுதான் மெய்ஞானத்திற்கும் அஞ்ஞானத்திற்குமான வித்தியாசம். தன் குருவை பற்றி பெருமையா பேசல, தன் குருவை தெரியாத நீ எப்படி அடியாராக இருக்க முடியும்? இதுதான் அந்த அழகு. அந்த உள்ளுக்குள்ள எப்பொழுது இறைவன் இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நாம் உண்மையாக என்ன பண்ணலாம்? பக்தியை வெளிப்படுத்த முடியும். அவர் பட்டது கோவமா? பக்தி. உடனே திருநாவுக்கரசர் சொல்றார், ஐயோ கோச்சிக்காதப்பா, நீ என்னமோ திருநாவுக்கரசு அப்படின்னு எழுதிருக்கியே, கேட்கலான்னு வந்தேன், அதனால் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டப்பா, கோச்சிக்காதப்பா. உடனே என்ன எடுத்துப்போ? கோபம் குறைந்தது, பக்தி வேறு விதமாக வெளிப்பட தயாரானது. இப்போ அதுமாரி உழவார பணி செய்யக்கூடிய ஆள், அவருக்கு இறைவன் தான் பேரே வச்சாராம் நாவுக்கரசர்னு. இந்த பூமியில் எத்தனையோ நாக்குகள் இருக்குது, பூமியில் எத்தனையோ நாக்குகள் இருக்கு, நரம்பில்லாத நாக்குகள். அந்த நாக்குகள் எல்லாத்துக்கும் அரசர் அவர் தான் இறைவனே பேர் வச்சிருக்காருப்பா. அவருக்கு வயிற்று வலிலாம் இருந்துதான், எந்த மாத்திரையும் சாப்பிடாம, எந்த விதமான ஆயின்மெண்ட்டும் தடவாம, எந்த ஓட்டை போட்டு அறுவை சிகிச்சைலாம் பண்ணாமல் ஏதோ பாட்டு பாடினாராம், சரியா போயிடுதாம்பா. அப்படிப்பட்ட பாட்டிலே குணப்படுத்தினாராம். பாடின உடனே திருநாவுக்கரசுக்கு இப்போ தான் தெரியுது, தன்னை பற்றி தான் இவன் எல்லாம் சொல்லின்னு இருக்கான். அந்த வினாடி பாருங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே, அப்பா நீ என்னமோ சொல்லின்னு இருக்கியே இவ்வளவு நேரமாக, அந்த அடியேன் தான்ப்பா அந்த திருநாவுக்கரசர்னு சொன்னாராம். அப்போது அந்த அப்பூதி அடிகளுக்கு அந்த பரவச நிலை இருக்கும்ல, சாமி வர்றதுன்னு சொல்லுவோமே, அது ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கல, அவர் ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கல, கண்கள்லேருந்து ஆனந்த கண்ணீர் வந்திருக்காரா? தான் மனதிலே இந்த குருவாக ஏற்றுக்கொண்டு இத்தனை திருப்பணிகளை செய்து வருகிறாரே, அவரே நேரில் நின்னா இறைவனே வந்ததற்கு சமம் இல்லையா? அது இறைவனே வந்ததுக்கு சமம் இல்லையா? கண்ணிலேருந்து ஜலம் வர வேண்டாமா? வந்திருக்கான்னு போட்டுல பெரிய புராணத்தில், நமக்கு தெரியாதா வந்திருக்கோன்னு? நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா மாப்பிள்ளை வந்த உடனே, நமக்கு சாதாரண மனிதர்கள் தானே, நம்ம மாப்பிள்ளை வந்த உடனே நம்ம கண்ணில் தண்ணி வரல, வந்துதான் இல்லையா? அப்போ கட்டாயமாக அப்பூதி அடிகளுக்கும் என்ன வந்திருக்கும்? தாரதாரையாக கண்ணீர் வந்திருக்கும். இறைவா, நீ உன்னுடைய வரவை நான் எப்படி கொண்டாட வேண்டும்? வாங்கன்னு நமஸ்காரம் பண்ணிட்டே தவழ்ந்துட்டே போயிருப்பார். கட்டாயமா போன உடனே கூப்பிடுறார். யார? தன் பொண்டாட்டியை கூப்பிடுறார். அம்மா திருநாவுக்கரசு. தன் பொண்டாட்டி பேர் என்ன? அம்மா திருநாவுக்கரசு. டேய் பெரியவன் இருக்கான் இல்லையா, மூத்த திருநாவுக்கரசு. அவர் 2 புள்ள. மூத்த புள்ள பேர் என்ன? மூத்த திருநாவுக்கரசு. இளைய திருநாவுக்கரசு. போய் தட்டு திருநாவுக்கரசை கொண்டு வா. அது கண்டுபிடிக்க முடியலனா சாவி திருநாவுக்கரசை வச்சு சாவி பேழை, அந்த திருநாவுக்கரசு பேழையை திறந்து சாவி திருநாவுக்கரசு எடுத்துட்டு வான்னாராம். அப்ப என்ன அர்த்தம்? அவர் பேசக்கூடிய, அவர் வைத்திருக்கக்கூடிய அனைத்து, அவர் எரும மாடு இருக்கு இல்லையா அவர் வீட்டில், அது பெரிய புராணத்தில் வர்றது. இது எரும மாட்டுக்கும் திருநாவுக்கரசுக்கு பேர். யாராவது தன் குருவின் பெயரை, இறைவனின் பெயரை, குருவின் பெயரை எரும மாட்டுக்கு வைப்பாள? அந்த இது இருக்கும் இல்லையா, மண்வெட்டிலாம் இருக்கும் இல்லையா, மண்வெட்டிக்கு அதான் பேர், மண்வெட்டி திருநாவுக்கரசு. எப்படி பாருங்க. அப்போ அவர் நாடி நரம்புலெல்லாம் திருநாவுக்கரசனாகப்பட்டு ஊறி இருக்கார். உடனே சொன்ன உடனே இவருக்கு பயங்கர ஆச்சரியம். இல்லை, மூத்த பிள்ளைக்கும் இதான் பேர், இளைய பிள்ளைக்கு இதை பொண்டாட்டிக்கு இதே பேர் வச்சிருக்கியே. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? திருநாவுக்கரசருக்கு இப்படிப்பட்ட ஒரு அடியாரை பார்த்ததிலே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அப்பூதி அடிகளின் நோக்கம் என்னவாக இருந்தது? என் குருவை நான் பார்த்து விட வேண்டும். ஏன்? என் குரு தான் சிவபெருமான், சக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய சிவம் தான் யாரு? அந்த திருநாவுக்கரசர். அவரை நான் ஒரு முறையாவது பார்த்து விட மாட்டேனா? அவருக்கு நான் ஒரு முறையாவது அன்னம் பாலித்து விட மாட்டேனா? நல்லபடியாக சாப்பாடு போட்டுற மாட்டேன் இருக்கும்ல. அதித்தி தேவோபவ, அதித்தி தேவோபவ. யாராவது நம்ம மாத்துக்கு விருந்தாளி வரான்னா, நீங்கள் வரும்போது ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுங்களேன், இன்னைக்கு அரிசி உழ வைக்கல பாருங்க, நீங்கள் ஆர்டர் போட்டு வந்துருங்க, 2 போட்டுருங்க, ஏதோ ஆஃபர், தள்ளுபடி என்ன தெரியுமா? படிக்கு மேலே நம்ம நின்னோன்னு வைங்க, நம்மளை பிடிச்சி தள்ளுவா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆசை கண்ணை எங்க மறைக்குது? தள்ளுபடியில் மறைக்குது. ஏன் கண்ணு மறைக்குன்னு சொல்றோம் தெரியுமா? தள்ளுபடின்னு பேரு வச்சிருந்தும் நம்மெல்லாம் போய் விழறமா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு எந்த ஆசை இருந்தது? அவருக்கு அப்பூதியடிகளுக்கு நான் உணவு பாலித்து விட மாட்டேனா? ஏன்? அதித்தி தேவோபவ.